எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் எம்ஏ சீல். தட் இஸ் SEAL இன்டிகிரேட்டட் கோர்ஸ். ஓகே. ஸோ இன்டிகிரேட்டட் கோர்ஸ்ன்றது எல்லா யூனிவர்சிட்டியும் காமனான ஒன் தான். பட் இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ்ல நமக்கு இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் மூலியமா நீங்க 1 இயர் அப்ராட்ல போய் படிக்கலாம். தட் இஸ் இன் பாரிஸ். ஓகே. ஸோ 1 இயர் வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸை நீங்க பாரிஸ்ல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 4 இயர்ஸ் வந்து PU தட் இஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே படிக்கலாம். இந்த 4 இயர்ஸ்ல கூட உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்துட்டு BA அண்ட் 2 இயர்ஸ் MA கரெக்ட்டா? நீங்க இந்த 3 இயர் பாரிஸ்ல முடிச்சுட்டு வந்துட்டு ஆர் பியூலயே கண்டினியூ பண்ணிட்டு கூட நீங்க 3 இயர்ஸ்லயே ஸ்டாப் பண்ற எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன? ஸோ ஜாயின் பண்ற எல்லாருமே பாரிஸ் போ முடியுமா? அண்ட் தென் நமக்கு வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கோர்ஸ் ஃபீஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த கோர்ஸை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது MA சீல் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இது வந்து ஒரு டுவல் டிகிரி ப்ரோக்ராம். பிகாஸ் இட் இஸ் இன்வால்விங் இன் 2 யூனிவர்சிட்டிஸ் கரெக்ட்டா? ஒன்னு வந்து நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்ட் இன்னொன்னு வந்து பாரிஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த MA சீல் கோர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சோஷியல், எக்கனாமிக், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லா இந்த 3 விஷயத்த பத்தியுமே நீங்க படிப்பீங்க. இஃப் யூ ஆர் அன் UPSC ஆஸ்பிரண்ட் ஆர் இந்த மாதிரி ஐஏஎஸ் நீங்க அந்த மாரி எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. பிகாஸ் இட் வில் கவர் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் டாபிக்ஸ் லைக் சோஷியல், எக்கனாமிக், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லா. ஓகே. அதர் ஸ்டூடண்ட்ஸுமே எடுத்து படிக்கலாம். லைக் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான. ஸோ ஆப்வியஸா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த டுவல் டிகிரி ப்ரோகிராம். ஸோ அந்த டுவல் டிகிரில ஒண்ணு வந்து நம்ம பாண்டிச்சேரி, இன்னொரு யூனிவர்சிட்டி பாரிஸ்ல இருக்க பாரிஸ் 1 பாந்தியோன் சார்போன் யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ அது ஃப்ரெஞ்ச்ல எழுதியிருக்கனால இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட மீதி டீடைல்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டுவல் டிகிரி ப்ரோகிராம். அண்ட் இது நமக்கு வந்துட்டு 2019லேருந்து இந்த அக்ரீமெண்ட் சைன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில. அண்ட் இந்த கோர்ஸ்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாரிஸ் போற மாரி, பாரிஸ்லேருந்து வந்துட்டு இந்தியாவுக்கு வருவாங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு. ஸோ அட்மிஷன் வந்துட்டு CUET எக்ஸாம் மூலியமா தான் இதில ஜாயின் பண்ணலாம். CUET, UG எக்ஸாம் மூலியமா நீங்க இதில ஜாயின் பண்ணலாம். இதில உங்களுக்கு வந்துட்டு கிரைட்டீரியால ஜெனரல் பேப்பர் எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும் இந்த கோர்ஸ்க்கு CUET எக்ஸாம்ல. அண்ட் இன்டேக் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ச்க்கும் ஒரு அகாடமிக் இயர்க்கும் இவங்க 20 கேண்டிடேட்ஸ் பர் பேட்ச் எடுக்குறாங்க. அண்ட் மினிமம் 6 ஸ்டூடண்ட்ஸ் மஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ் டூ ரன் த ப்ரோகிராம். ஸோ அட்லீஸ்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச்க்கு எடுக்குறாங்க. தென் ப்ரோக்ராம் டீட்டெயில் இது கொஞ்சம் பேராவா இருக்கும். பட் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சா தான் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஹூ ஆப்ட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் வில் ஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இன் பாண்டிச்சேரி அண்ட் தேர்ட் இயர் வில் பி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் படிப்பீங்க. அண்ட் தேர்ட் இயர் வந்து நீங்கள் பாரிஸ் போகிற மாதிரி ஓகேவா? அண்ட் சப்போஸ் பாரிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இது வைஸ் வர்ஸாவும் இருக்கும். அவங்க 2 இயர்ஸ் வந்து பாரிஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேர்ட் இயர் வந்து பாண்டிச்சேரியில் வந்துட்டு படிப்பாங்க. Then each group is desired to reach B2 level in French or English. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் அட்லீஸ்ட் B2 லெவல் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்சில். ஓகே. த ஸ்பான்சர்ஷிப் இன்டர்வியூ பை த ஃபவுண்டேஷன் அண்ட் த இன்வெஸ்டிங் கார்பரேட் will be towards the end of the first year. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால நான் படிச்சு காட்டுறேன். In order to select the students for the third year funding and the mandatory internship of 8 weeks in the third year. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு இப்போ நான் எப்படி எலிஜிபிள் ஆவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்லேயே இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா படித்து அந்த செமஸ்டர் த்ரூ அவுட்டாக நல்ல மார்க் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் நல்ல மார்க் வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் இப்போவே இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறீங்கன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் படிக்கிறவங்க இப்போ நீங்கள் செலக்ட் ஆனது மட்டும் பத்தாது. உங்கள் ஃபர்ஸ்ட் இயரையும் உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ்லாம் இருக்கணும். அண்ட் சில கேசஸில் வந்துட்டு என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது கரெக்ட்டா? சப்போஸ் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்கல, நான் செலக்ட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 3 இயர் உங்களோட ஹோம் யூனிவர்சிட்டி அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலே நீங்க கன்டின்யூ பண்ண மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரே சிங்கிள் யூனிவர்சிட்டியோட டிகிரி மட்டும் தான் வாங்குற மாரி இருக்கும். வித்தவுட் ஆப்டைனிங் எனி டுவல் டிகிரி. ஸோ டுவல் டிகிரி வந்து யாருக்கு தருவாங்கன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலயும் படிச்சுட்டு பாரிஸ்க்கும் நீங்க ஆப்ட் ஆகி போனா மட்டும் தான் செலக்ட் ஆகி, நீங்க இங்கேயே படிச்சீங்கன்னா, இட் வில் பி கைண்ட் ஆஃப் லைக்
சிங்கிள் எம்ஏ இன்டிகிரேட்டட் டிகிரி. அதுக்கப்புறமா என்னன்னா, ஸோ இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பிஏ சீல் ஸ்டூடண்ட்ஸ் வில் ஹேவ் எக்ஸிட் ஆப்ஷன். இத தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்க எம்ஏ கன்டின்யூ பண்ற மாரி, இன் கேஸ் தே டு நாட் விஷ் டு கன்டின்யூ their எம்ஏ சீல் அண்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அட் கிரெடிட். ஸோ ஆப்வியஸா இன்டிகிரேட்டட் கோர்ஸ்னா நமக்கு பிஏ பிளஸ் எம்ஏ கரெக்ட்டா? ஸோ இப்போ நீங்க 3 வருஷம் இத வந்து படிச்சு முடிச்சுட்டீங்க. எதர் இன் பாரிஸ் ஆர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு போதும். நான் எம்ஏ இதுல கன்டின்யூ பண்ண விரும்பல. 2 வருஷம் எனக்கு படிக்க வேணாம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 வருஷம் கோர்ஸா இருந்தாலும் 3 வருஷம் நீங்க பிஏ டிகிரி முடிச்சோனே அந்த எக்ஸிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அந்த காலேஜ்லேருந்து வெளியில வந்துட்டு உங்களோட எம்ஏவோ வேலைக்கு போறதோ அது உங்களோட இஷ்டம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு குடுக்குறாங்க. ஸோ நான் 5 இயர்ஸ் மேண்டேட்டரி எடுத்தனால படிச்சே ஆகணும்னு கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஓவரால் பேரா வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில அட்மிஷன் அண்ட் இந்த ப்ரோக்ராமோட மெயின் டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ட்ராக் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்துட்டு லொக்கேஷன் அதாவது நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கதே நம்ம கவர் பண்ணலாம். இது பாரிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிப்பீங்க. செகண்ட் இயரும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில தான். ஸோ தேர்ட் இயர் தான் வந்துட்டு உங்களுக்கு 8 வீக்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஓகே. ஸோ ம் 8 வீக்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் இயர்ல இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதில வந்துட்டு ஜூன் டூ ஜூலைல உங்களுக்கு ப்ரீ டிபார்ச்சர் இன்டர்ன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் போஸ்ட் டிபார்ச்சர் இன்டர்ன்ஷிப்ன்னு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செப்டம்பர் டூ நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் தான் அந்த தேர்ட் இயர் போகும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜூன் டூ ஜூலை யூ வில் ஹேவ் சம் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ 2 மாசத்துக்கு 8 வீக்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ப்ரீ டிபார்ச்சர் அண்ட் போஸ்ட் கோர்ஸ் சொல்லிட்டு உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஃப்ரம் செப்டம்பர் டூ மே. ஓகே. தென் இது முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி நீங்க எக்ஸிட் ஆப்ஷன் வாங்கிட்டு வந்துரலாம். அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் 4 டூ 5 இயர்ஸ் வந்துட்டு நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில கன்டின்யூ பண்ற மாரி இருக்கும். தென் ப்ரோகிராம் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல படிச்சா எனக்கு எந்த மாரி அவுட்கம் இருக்கும்? பிகாஸ் இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி நெறைய ஃபீல்ட்ஸ பத்தி நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ரோகிராம் ஆஃபர்ஸ் அஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் curriculum and aims to further the bilateral and educational links in India and France. Okay, obvious. First of all, is the link between India and France. You are getting the chance to study in two different countries, right? And then the MA Integrated SEAL is an interdisciplinary blend of social science, economic, commerce, management, and law, and it would give the perfect grounding. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸ் நிறைய கோர்சஸ் இன்வால்வ் இருக்கிறனால உங்களோட யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஈவன் ஐஎஃப்எஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது ஆப்வியஸ்லி இட் இஸ் லைக் வெல் டிஃபைன்ட் உங்கள ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு தளம் போட்ட மாரி ஒரு பெஸ்ட் கோர்ஸா இருக்கும். ஓகே. அண்ட் இட் வில் பி ஆல்சோ அன் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் டிகிரி இன் கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன், கார்ப்பரேட், ஸ்பெஷலி இன் இண்டோ ஃப்ரெஞ்ச் கம்பெனி. ஸோ இண்டோ பேஸ்ட் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனியில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால ஸ்டடீஸ் அப்படி அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஈவன் கார்ப்பரேட்ல யூ கேன் கோ அண்ட் ஒர்க். There is also the possibility of these graduates being observed by the very same companies where they would have done their internships or join organization as a administrative and business executives, legal advisor and entrepreneurs. Okay. ஸோ இந்த மாதிரிலாம் ரோல்ஸ்ல வந்துட்டு நீங்க எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் ஆப்வியஸா இருக்கும். பிகாஸ் இதுல நிறைய கோர்சஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் சம்டைம்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுற கம்பெனிலே வந்துட்டு உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ரோக்ராமோட அவுட்கம். தென் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே. அண்ட் அதில் உங்களுக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கோர் கோர்சஸ் இது மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் இருக்கும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் உள்ளவங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல எப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ், ஆர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எந்த காலேஜ், யூனிவர்சிட்டியில சேர்ந்தாலுமே அந்த மாதிரி நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி பொறுத்து மாறும். இங்க குடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் தான். ஓகேவா? இதுதான் கோர் சப்ஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர். தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்முக்கும் அவங்க தனியா குடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து 3000 சொல்லியிருக்காங்க. இது மீதி எல்லாமே வந்துட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீஸ். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் தான். ஓகே. ஸோ மீதி செமஸ்டருக்கு என்னென்ன ஃபீஸ்ன்னு நீங்க இதில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ்க்கான ஃபீஸ். ஸோ இந்த வீடியோல எம்ஏ சீல் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் ஹவ் டு ஜாயின் த எம்ஏ சீல் கோர்ஸ், ஹவ் டு ஜாயின் ஃபார் த பாரிஸ் ஒன் இன்டர்ன்ஷிப் எப்போ இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க, எப்போலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் அண்ட் ப்ரோக்ராமோட அவுட்கம் என்ன, கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் தட். தேங்க்யூ.